strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சண்டேல நடந்த டபுள் ஹெட்டர் பத்தி தான் நம்ம பேச போறோம். மேட்ச் 53 முக்கியமான ஒரு மேட்ச், கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் அடுத்த மேட்ச் 54 பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் மேட்சை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் பால் த்ரில்லர், அதாவது பேக் டு பேக் லாஸ்ட் பால் த்ரில்லர் நம்ம பார்த்துட்டோம் தான் சொல்ல முடியும் மக்களே. ஸோ இது முன்னாடி மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் 52 ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே கடைசி பால் வரைக்கும் போச்சு. அதே தான் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு. ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச். 1 ball 3 runs டு வின் இருக்கும் போது வைபவ் அரோரா சூப்பரா போட்டார் ஒரு யாக்கர். அதனால ஒரு ரன் தான் எடுக்க முடிஞ்சது. ரெண்டாவது ரன் ஓடும் போது ரன் அவுட் ஆயிட்டாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். சோ குட் வின் ஃபார் கேகேஆர். கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்கணும், புரியுதா உங்களுக்கு. பட் ரியான் பராக் ஒரு வேற லெவல் நாக் விளையாடினாருங்க சீரியஸா. எஸ் இட் வாஸ் இன் லூசிங் காஸ். ஆனா அந்த மனுஷன் 6 பாலுக்கு 6 6 அடிச்சிருக்காரு. மொயின் அலி பால்ல 5 பாலுக்கு 5 6. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல வந்து ஸ்ட்ரைக் கிடைக்கும் போது வருண் சக்கரவர்த்தியை ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு 6 விட்டாரு. ஆக்சுவலி அவர் 6 balls 6 6 அடிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங். 71 for 5 இருந்து ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் 207 டார்கெட்டா 199 வரைக்கும் போன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராகோட அவுட்ஸ்டாண்டிங் 95 தான். அண்ட் அட் த சேம் டைம் சுபம் துபே வந்து லாஸ்டா ஒரு நல்ல கேமியா விளையாடினாரு. அவர் சின்ன ஒரு ஹோப் கொடுத்தாரு ஆக்சுவலா ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் இந்த சீசன் அப்படிதான் போச்சுல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அதாவது கிட்ட வரைக்கும் வருவாங்க, ஆனா மேட்சை தோத்துருவாங்க. ஆக்சுவலா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் எல்லாத்தையும் கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயர் அவங்க இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு மேட்ச் பண்ணலாம், 2 மேட்ச் பண்ணலாம், 3 4 5 போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாதுன்றது நான் நினைக்கிறேன் ஒரு டீமுக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ ஆர்ஆர் எப்படி இதை வந்து ஃபியூச்சர்ல ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு. பட் கேகேஆர் வில் பி வெரி ஹாப்பிங்க. பட் அவங்க என்ன நினைச்சு, அதான் நான் சொன்ன மாதிரி தான், அவங்க கம்ஃபர்டபுளா வின் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. நெவர்தர்லெஸ் அந்த ஒரு 2 crucial points அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஓகே, தே ஹேவ் அ குட் சான்ஸ் டு என்டர் இன்டு டாப் 4. கண்டிப்பா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு 2-3 டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி தோக்கவும் செய்யணும், அது வேற விஷயம். பட் கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ரிமைனிங் மேட்சஸ் எல்லாமே அவங்களால வின் பண்ண முடிஞ்சதுன்னா they will be ending in 17 points ஏதோ. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு டாப் 4 போகிறதுக்கு. பட் டஃப் திங் தான், அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் ஸ்டில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு சில ஹோப் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் ஃபார் கேகேஆர். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா they are not out of the tournament. that one big positive. ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா கேகேஆர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு தோணுச்சு. டே மேட்ச் ஆப்வியஸ்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆறது பெட்டர் தான். அதுவும் நீங்க கொல்கட்டால ரீசன்ட் மேட்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பிளாட் விக்கெட்டா இருந்தாலுமே செகண்ட் பேட்டிங் ஆடும்போது பால் கிரிப் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சென்ஸ் இருந்துச்சு. அதுதான் எக்ஸாக்ட்லி அஜிங்கிய ரஹானே பண்ணாரு. 206 runs போஸ்ட் பண்ணாங்க. அந்த 206 runs போஸ்ட் பண்ண முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசலோட அவுட்ஸ்டாண்டிங் 50 odd runsங்க. அவர் மட்டும் வந்து லாஸ்டா அந்த ஒரு நாக் விளையாடலாம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கஷ்டம். நான் வந்து மேஜர் கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் கொடுப்பேன், அப்புறம் ரிங்கு சிங்கும் கொடுப்பேன். அவரும் வந்து குரூஷலா ஒரு சின்ன கேமியோ விளையாண்டாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 12 balls 11 balls வந்து 34 or 35 அடிச்சாங்க. அதனாலதான் they could able to score அந்த 206. இல்லைன்னா மேபி இன்னும் ஒரு 10 runs ஷார்ட்ல அவங்க இறங்கிருக்கலாம். 195 இல்ல 190 கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் முடிச்சிருக்கலாம், புரியுதா உங்களுக்கு. அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அப்புறம் ரஹானே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அப்புறம் கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டாரு. ரஹானேயோட இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்டக் ஆகும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அடடா இங்கதான் கேகேஆர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்றாங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல கடைசியில் அவுட் ஆயிட்டு போனாரு. ஏன்னா நீங்க அங்கிரிஷ் ரகுவன்சி நல்லா விளாண்டாரு. பட் அவரும் பாத்தீங்கன்னா 140 142 ஸ்ட்ரைக் ரேட். சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் டீமுக்கு பெருசா ஹெல்ப் ஆகாது. 2 பேட்ஸ்மேன் ஆடும்போது ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா should go more than 150. சோ ரஹானே கரெக்டான டைம்ல தான் அவுட் ஆனாரு. அங்கிரிஷ் ரகுவன்சியும் கரெக்டான டைம்ல தான் அவுட் ஆனாரு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட அந்த பவர் ஹீட்டர்ஸ் இருக்காங்க, புரியுதா உங்களுக்கு. அவுட்ஸ்டாண்டிங்கா விளாண்டாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ஆண்ட்ரூ ரசலுக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல ஆண்ட்ரூ ரசல் முதல் முறையா அவரோட திறமையை காமிச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல ரசல் கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கண்டிப்பா கேகேஆர் டீமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் விளையாடல. பட் அட்லீஸ்ட் இப்போ ஒரு குரூஷியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபார்முக்கு வந்தது இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் கேகேஆர்னு சொல்லுவேன். ஒரு பக்கம் நீங்க வந்து ஆர்ஆர் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்லைங்க. பிக் ஆஃப் த பவுலர்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 overs 30 runs 1 wicket. ஈவன் ரியான் பராக் கூட 3 ஓவர்ல சூப்பரா போட்டாரு. ரியான் பராக் வாஸ் அ ஃபார் பெட்டர் பவுலர் கம்பேர்ட் டு தீக்ஷனா அண்ட் அசரங்கான் நான் சொல்லுவேன் இந்த ஒரு மேட்ச்ல. அதே மாதிரி யுத்வீர் சாரக் அவரு ஒரு விக்கெட்ல ஆடுத்தாரு, பட் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. பட் இந்த மேட்ச்ல நிஜமா ரொம்ப டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஆகாஷ் மதுவாலுங்க. சந்தீப் சர்மா வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புவரா போட்டாரு. அவருக்கு பதில் ஆகாஷ் மதுவால் எடுத்துட்டு வரணும் நிறைய பேர் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா இன்ஜுரி ஆயிட்டாரு. சோ ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஆகாஷ் மதுவாலுக்கு. ஓகே, பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா 3 overs 50 runs, அதுவும் அவர் போட்ட லாஸ்ட் 2 overல ரன்னை வாரி வழங்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவரு மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா போட்டிருந்தா கூட ஒரு 15 runs 16 runs வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குங்க ஸ்கோர். ஏன்னா மத்த போலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசென்டா போட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிக் ஆஃப் த பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ரியான் பராக் நான் சொல்றேன்.
மத்த போலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 9 runs 9.5 ரிக்வயர்ட் ரேட்ல எவ்வளவு பரவாயில்ல, அந்த எக்கனாமி ரேட்ல எவ்வளவு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில இவர் கொஞ்சம் டீசெண்டா போட்டிருக்கலாம். ஆக்சுவலா அங்கதான் கொஞ்சம் வாரி வழங்கிட்டாங்க ஆர்ஆர். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு 190க்கும் அந்த ஒரு 206க்கும் அதான் ஒரு டிஃபரன்ஸ். எக்ஸாக்ட்லி சிஎஸ்கே என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜ்ல 190 ஆர்சிபி அடிப்பாங்களா டவுட்ன்ற மாதிரி இருந்ததுல. பட் அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 50 ரன்னுக்கு மேல கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா அவங்க 213 அடிச்சிட்டாங்க ஆர்சிபி. அந்த மாதிரி தான் இந்த மேட்ச்லயும் கேகேஆர் பண்ணாங்க. சோ ஆர்ஆர் வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஆகாஷ் மதுவாலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் சேசிங்ல பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி அனதர் ஃபெயிலியர். நான் அதான் திருப்பி சொன்னேன்லங்க, அந்த பையனை ஃப்ரீயா விட்டுருங்க. அவன் ஒரு செஞ்சுரி அடிச்சான், அதுக்கப்புறம் அவன் ஃபெயிலியர்ஸ் பார்க்க தான் ஒரு நல்ல பிளேயரா டெவலப் ஆவான். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த 2 மேட்ச் அவனுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கோம். பார்க்கலாம் எப்படி அவன் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி அடுத்த மேட்ச் எப்படி விளையாட போறான்னு. இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் அவரோட அந்த சூப்பர் ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாரு. நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாடிட்டு இருந்தாரு. அவரும் பராகும் ஒரு நல்ல ஒரு 50 odd runs மேல பார்ட்னர்ஷிப் சூப்பரா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாரு. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி போட்டாரு பாருங்க ஒரு ஸ்பெல், வேற லெவல்ல இருந்ததுங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஜூரல் கைட்டினாரு, அசரங்காவையும் கைட்டினாரு. ஒரு ஸ்டேஜ்ல 71 for 5 ஆர்ஆர். சோ அப்பவே பாத்தீங்கன்னா கேகேஆர் ஆக்சுவலா வின் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு டீம் தோக்க முடியாதுடா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. பட் ரியான் பராக் பிளேட் அ பிளைண்டர். எனக்கு தெரிஞ்ச ரியான் பராகோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் இன் ஐபிஎல்னு கண்டிப்பா நான் இதை சொல்லியே ஆகணும். ஈவன் தோ இன் லூசிங் காஸ் என்ன நாக்குங்க, சிங்கிள் ஹேண்டடா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. மோயின் அலியை டேக் ஆன் பண்ணாரு பாருங்க, 6 ball 6 6 அன்பிலீவபிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ், நான் என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காமிச்சாரு ரியான் பராக். நீங்க எல்லாரும் அவுட் ஆயிட்டீங்க, இருடா நான் ஃபைட் பண்றேன்டா கடைசி இருக்கும்னு சொல்லிட்டு. சோ அவரோட ஹெட்மேயர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு, சின்ன பார்ட்னர்ஷிப் சொல்லக்கூடாது, இட் வாஸ் க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப். 95 அந்த பார்ட்னர்ஷிப் போச்சு. அவர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு, அதை வேணா சொல்லலாம். பட் இட் வாஸ் நாட் அ ஃப்ரீ ஃப்ளோயிங் கேம் அகைன் ஃப்ரம் ஹெட்மேயர். ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடினாரு. ஸோ ஒன்ஸ் அகைன் ஜூரல் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஹெட்மேரும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடலன்றது உண்மையான விஷயம். அவரும் தப்பான டைம்ல அவுட் ஆயிருந்தாரு. அவரும் கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருந்தாரா மேபி இந்த மேட்ச் ஆர்ஆர் வின் பண்ணிருக்கலாம். ரியான் பராக் அந்த அளவுக்கு கேம் எடுத்துட்டு கொடுத்தாருங்க. எங்கேயோ இருந்ததுங்க ரிக்வயர்ட் ரேட் 16 15 இருந்ததுங்க. அதை அப்படியே எடுத்துட்டு கிட்டத்தட்ட 10ல விட்டாருங்க. அன்பலீவபிளான ஒரு நாக்கு. சோ எப்ப ரியான் பராக் அவுட் ஆனாரோ அந்த ஸ்ட்ரைட்டா அடிச்சு அப்பவே எனக்கு தெரிஞ்சது ஓகே இது கொஞ்சம் கஷ்டம் தானே. பட் ஸ்டில் சுபம் துபே அவருக்கு அந்த ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. ஆர்ஆருக்கு நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன நாக்ஸ் விளையாடி இருக்காரு அவரோட அந்த லிட்டில் பீரியட் ஆஃப் ஐபிஎல் டென்யூர்ல. சோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோப் கொடுத்தாரு. அதாவது நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 4 balls 19 இருக்கும் போது ஒரு 6 ஒன்று விடுவாரு, அதுக்கப்புறம் ஒரு பவுண்டரி ஒன்று அடிப்பாரு, திருப்பி ஒரு 6 அடிப்பாரு. சோ இப்படி ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு 1 ball 3 runs இருக்கும் போது வைபவ் வராரு. அதுக்கும் ரொம்ப மட்டமா போட்டாருங்க சீரியஸா. அந்த லாஸ்ட் பால் கரெக்டா யாக்கர் நெயில் பண்ணிட்டாரு. சோ அங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கலாம். மேபி ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஷாட்டை ட்ரை பண்ணிருக்கலாமா, ஒரு ஸ்வீப் மாதிரி ஒரு பேடல் மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாமா. அது ஏன் அவர் பண்ணலன்றது எனக்கு புரிஞ்சுதுங்க. ஏன்னா அது வரைக்கும் அவர் கிளீனா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன் நான் அதை புதுசா ட்ரை பண்ணணும்னு அவர் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் அந்த ஒரு மூமெண்ட்ல நம்ம வைபவ் வராரா கிரெடிட் கொடுக்கணும். அவ்வளவு நேரம் மட்டமா போட்டாரு, லைன் அண்ட் நெட்லாம் சரியா இல்ல, ஸ்லாட்ல போட்டவர் கடைசி பால் கரெக்டா போட்டாரு. சோ 1 run வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. சோ அதான் நான் திருப்பி சொல்ல வரேன். அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் ஓகே கிட்ட வராங்க தோத்துடுறாங்க. மெயினா அவங்களோட ப்ராப்ளமே அவங்களோட பேட்டிங்ல மெயினா அந்த த்ரூ ஜூரல் அந்த ஒரு பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 4 5 நிதிஷ் ராணா இல்ல அந்த மேட்ச்ல. பட் அந்த 3 4 5 பாத்தீங்கன்னா நிஜமே சொதப்பிட்டு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா குருணால் புதுசா ஒரு பையனை எடுத்துட்டு வந்தாங்க, குருணால் ராத்தோர்னு. அந்த பையன் சொதப்பிட்டான். மேபி எனக்கு தெரியல, மேபி நிதிஷ் ராணா இன்ஜுரியா இல்ல என்ன ரீசனுக்காக டிராப் ஆனாருன்னு எனக்கு தெரியல. இன்ஜுரியா இருந்தா ஓகே, அப்படியே ஒரு டிராப்டா இருந்தா ஐ திங்க் தட் இஸ் ரியலி அன் அன்ஃபேர் திங். அவரு இறங்கியிருந்தாருன்னா செம்மையா ஆடிப்பாரு. இன்ஜுரினா ஓகே, இல்லனா ஐ டோன்ட் திங்க் சோ தட் வாஸ் a good decision. அந்த பையன் அண்டர் பிரஷர்ல டக் அவுட் ஆயிட்டு போய் நான் தூக்கி அடிச்சுட்டு. எனிவேஸ் இட் வாஸ் a good match. பார்க்கும் போது எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஆர்ஆரும் பாத்தீங்கன்னா தோத்தாலுமே இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் எடுத்துப்பாங்க. பட் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க அவங்க. ஏன்னா இப்ப சிஎஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க டவுன் அண்ட் அவுட் இந்த சீசன்ல. ஓகே மேபி ஒரு 1 or 2 matches க்ளோஸா வந்திருப்பாங்க, அவங்க வின் பண்ணிருக்கலாம் சொல்லலாம். ஆனா ஆர்ஆர் கிட்டத்தட்ட 5 to 6 matches அவங்க கையில இருந்ததுங்க. அதுல ஒரு பாதிக்கு பாதி அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-12 pointsல இருந்திருப்பாங்க மக்களே. எல்எஸ்டிக்கு மேல இருந்திருப்பாங்க. எப்படிதான் அவங்களால இதை பண்ண முடியுதுன்னு தெரியல. கேகேஆர் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி வருண் சக்கரவர்த்தி இஸ் a pick of the bowler. செம்மையா போட்டு அங்கேயே கேமை முடிச்சு கொடுத்தாரு அவர் ஆக்சுவலா. ஆனா பாத்தீங்கன்னா சுனில் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா இருந்துட்டாரு. மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரன்னா வாரிட்டாங்க. அர்ஷித் ராணா கூட 2 விக்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. சோ இந்த சீசன்ல அர்ஷித் ராணா கொஞ்சம் பயங்கரமா அடி வாங்குறாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதை நம்ம டினேயே பண்ண முடியாது. மொயின் அலி கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. அந்த ஒரு ஓவர்ல 32 ரன்னும் ஏதோ வைடெல்லாம் சேர்த்து ஐ திங்க் 32 ரன் அன்பிலீவபிள். அவரும் கொஞ்சம் பேஜார் ஆயிட்டாரு. எனிவே இட்ஸ் a good win for KKR. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு நல்ல த்ரில்லிங் மேட்சை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கும். அவங்களும் இப்போ 11 points குரூஷியலான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல.
இன்னொன்று ஒரு மேட்ச், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்சுங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த டாப் 4ல ஸ்டெடி ஆகணும் அவங்க ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் எல்எஸ்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேம். இப்போ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா 30 ரன்னுக்கு மேல வின் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஓகே, அதனால எல்எஸ்ஜிக்கு வந்து ரன் ரேட்டும் அடி வாங்கிடுச்சு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 7th பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இன்னும் 3 கேம் தான் இருக்கு. 3த்துலயுமே அவங்க வின் பண்ணா கூட தே வில் பி எண்டிங் 16 பாயிண்ட்ஸ். ஐ டவுட் சோ வந்து பாத்தீங்கன்னா ஈவன் கேகேஆருக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரிமைனிங் மேட்சஸ் எல்லாமே வின் பண்ணாங்கன்னா தே வில் எண்ட் அப் இன் 17 பாயிண்ட்ஸ். அந்த ஒரு ஆட் நம்பர் மைட் ஹெல்ப் தெம். தொடர்ந்து 3 மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா. ஆனா எல்எஸ்டி ஐ டோன்ட் திங்க் ஸோ அடுத்த 3 மேட்சும் வின் பண்ணாலே பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலி இன்னும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் தெம். அவங்க 3 மேட்சுமே வின் பண்ணுவாங்களான்றது வந்து பாத்தீங்கன்னா டவுட். ஏன்னா தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஆர்சிபி வேற ஒரு எண்ட்ல. ஸோ அனதர் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ். டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு ட்ரெண்டா போயிடுச்சு தரம்சாலால. எஸ், அது வந்து ஒரு சேசிங் கிரவுண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்க ஸ்ட்ரென்த் என்ன, பேட்டிங் தானே, அதை நம்பியே போயிருக்கலாம். பட் ஓகே, அதான் இது வந்து சொல்ல முடியாதுங்க. அவங்க ஒரு டீமோட ஸ்ட்ராட்டஜி என்னதான் ஆனாலுமே சேஸ் பண்ணும் டிசைட் பண்ணிடுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ், எல்எஸ்ஜி, இந்த மாதிரி டீம்லாம், டிசி, இந்த மாதிரி டீம்லாம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 238 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். அவுட் ஸ்டாண்டிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்ங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்ஷிப்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அது மேட்ச் டு மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். இந்த மேட்ச்ல கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் கரெக்டா எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டு இந்த விஜயகுமார் வைஷாக் வந்தாரு. ஆனா அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வந்துட்டாரு. இந்த மேட்ச்ல அவர் பெருசா வேலை இல்ல. பட் ஸ்டில் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேப் கழிச்சு வந்து போட்டது வந்து கிளியரா தெரிஞ்சுது. அவர் கண்டினியூவா கொடுத்திருந்தாருன்னா அவர் சீரியஸா சூப்பரா போட்டிருப்பாரு. சோ கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, நான் அப்ப கூட நினைச்சேன் உமர் சாய்க்கு பதில் பேர்லெட் ஆடலாம். ஆனா உமர் சாய் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அதை நம்ம மறக்க கூடாது. சோ 238ல பிரியன்ஸ் ஆர்யா மட்டும்தாங்க அடிக்கல. மத்தபடி பிரப்சிம்ரன் ஆனதர் டெரிஃபிக்கான ஒரு 90 odd ரன்ஸ் அடிச்சாரு. அவரோட கன்சிஸ்டன்சி இந்த சீசன்ல வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பஞ்சாப் கிங்ஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா அதுக்காக பிரியான்ஸ் ஆர்யான்ற ஒரு பையன் ஸ்டார்ட் கொடுத்துறான். இந்த மேட்ச் ஆனா அடிக்காம இருக்கலாம். ஆனா பிரப்சிம்ரன் கன்சிஸ்டன்டா அடிக்கிறாரு. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வர 3, 4, 5 பேட்ஸ்மேன்லாம் கவலையா படாம வந்து பேட்டை விடுறாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு நாக் விளாட்னாரு பாருங்க, 14 balls 30. அவன்லாம் டேலண்டட் பிளேயருங்க. அவரை வந்து ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஜோஸ் இங்கிலீஷ் எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்னு வச்சு செஞ்சான். 14 ball 30 run, 4 6. அன்பலியபிள் நாக்குங்க. அந்த ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு போனாங்க வர எல்லா பேட்ஸ்மேனுமே. புரியுதா உங்களுக்கு? நேல் வதேரா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் பால்ஸை வேஸ்ட் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்டா சஷாங்க் சிங் ஒன் அதர் சூப்பர் கேமியோ. ஸ்டோனிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம கேமியோ. எல்லா பேட்ஸ்மேனும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயோ அடிக்கிறாங்க. அதனாலதான் 238 அவங்களால அடிக்க முடிஞ்சுது. ஒரு பக்கம் நீங்க வந்து எல்எஸ்டி போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்எஸ்டி போலிங்க குறை சொல்றதா இல்ல எல்எஸ்டி ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங்க குறை சொல்றதா? கையில வந்து கேச்சிங்க பிரப்சிம் இருந்து இவர் விட்டாரு, பூரான் விட்டாரு. அது ஒரு மேஜர் கன்சர்ன். அவுட் ஃபீல்டிங் ரொம்ப மட்டமா இருந்தது. அவிஷ்கான்லாம் இந்த மேட்ச்ல வந்து அஸ் அ ஃபீல்டராகவும் சரி, அஸ் அ போலராகவும் சரி பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆனாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு எல்எஸ்டிக்கு. அது வேற விஷயம், அது நம்மளால மறக்க முடியாது. பட் ஸ்டில் இந்த மேட்ச்ல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆனாரு. ரிஷப் பண்ட்டும் கேப்டன்ஷிப்ல சம்டைம்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்தலாம் ஆரம்பிச்சாரு. அந்த ஃபர்ஸ்டேஷன் வந்து ரொம்ப எவிடென்டா தெரிஞ்சுது. மயங்க் யாதவ் வாஸ் சோ எக்ஸ்பென்சிவ். ரொம்ப லேட்டா எடுத்துட்டு வந்துட்டாங்களோ டிக்வேஷ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. எஸ்ங்க, அவர் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவர் வந்து 10 ஓவருக்கு மேல சில ஓவர்ஸ் பதுக்கி வச்சுக்கலாம்ன்றதெல்லாம் கரெக்டுங்க. ஆனா அவர் உங்களுக்கு விக்கெட் டேக்கர். இந்த டீம்ல விக்கெட் டேக்கர்னு ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திக்வேஷ் தான் இருப்பாரு. ஓகே, சோ திக்வேஷ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 10 ஓவருக்குள்ள 2 ஓவர் கொடுக்கணும். 15 ஓவருக்குள்ள 2 ஓவர் கொடுத்து முடிச்சுனுங்க. அப்பதாங்க விக்கெட்ஸ் வரும். விக்கெட்ஸே எடுக்காம நீங்க வந்து அவரை வந்து பதுக்கி வைக்கிறதுல அர்த்தமே இல்லைல்ல. இந்த மேட்ச்ல மத்த போலர்ஸும் எல்லாருமே எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. பிரின்ஸ் யாதவும் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. சோ ஒரு ஃபர்கெட்டபிள் மேட்ச் தான். ஆக்சுவலா இந்த மேட்ச்ல ஆகாஷ் சிங் உள்ள வந்தாரு ஆக்சுவலா பிஷ்னாய்க்கு பதில். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாரு. ஆக்சுவலா இனிஷியலா 4 overs அப்படியே கொடுத்துட்டாங்க. விக்கெட்டும் எடுத்தாரு. சோ அவர் நல்லா போட்டாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் எக்ஸ்பென்சிவ், மயங்க் யாதவ் பயங்கரமா எக்ஸ்பென்சிவ். பட் கொஞ்சம் கேச்சஸ் ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிருக்கலாம் எல்எஸ்டி. பட் ஆனா அது பண்ணல. 239 போதே கன்ஃபார்மா தெரியும் இதை வந்து அவங்களால சேஸ் பண்ண முடியாதுன்ட்டு. அண்ட் அவங்களோட டாப் 3 தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிளேயர்ஸ். கரெக்டா? மார்ஷ், மார்க்ரம், பூரான் 3 பேரையுமே கைட்டி குத்தாரு ஹர்ஷதீப் சிங். முடிஞ்சு போச்சு. பேட்டிங்ல பிரப்சிம்ரன்னா, இங்க போலிங்ல ஹர்ஷதீப் சிங். அவுட் ஸ்டாண்டிங் போலிங். அந்த டீம்ல பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டாப் 3 பேட்ஸ் பண்ணி கட்டி கொடுத்துட்டாரு. மிச்சல் மார்ஸ் அவுட், மார்க்ரம் போல்டு, நிக்கலஸ் பூரான் எல்பிடபிள்யூ. நிக்கலஸ் பூரான் எப்படி அவுட் ஆகணும்னு இப்ப நிறைய பேருக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருச்சு. எல்லாம் தூக்கி உள்ள போடுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்சுல் கம்போஜ் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் ஒரு 3 மேட்சா பாக்குறேன். தூக்கி உள்ள கரெக்டா மிடில் ஸ்டம்ப் லைன்ல உள்ள குத்துறாங்க. அவர் என்ன பண்றாரு, அக்ராஸ் த பேட் ஆடி எல்பிடபிள்யூ ஆயிடுறாரு. சோ இப்போ எப்படி நிக்கலஸ் பூரான் அவுட் ஆகலாம்னு எல்லாருக்குமே ஒரு டெம்ப்ளேட் தெரிஞ்சிச்சு. முடிஞ்சு போச்சு. 27 for 3 போதே முடிஞ்சு போச்சுங்க கேம்.
அப்பே சீல்டு. என்னதான் ஆயுஷ் பதோனி வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் நான் என்ஜாய் பண்ணாங்க. நான் எப்படி பிரப்சிம்ரன் நாக் என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி ஈக்குவலா தான் நான் ஆயுஷ் பதோனியோட நாக் என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி அவரோட அந்த எக்ஸ்ட்ரா கவர் 6 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அவரோட பேட்டிங்ல அடுத்த லெவல் போயிருக்காரு இந்த சீசன்ல ஆயுஷ் பதோனி. ஒரு ரீடைன் பண்ணதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே விளையாடி இருக்காரு ஆக்சுவலா ஆயுஷ். சீரியஸா நீங்க கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ் நீங்க ரிஷப் பண்ட்லாம் பாத்துக்கோங்க. அவர் எவ்வளவு பணம் கொடுத்து எடுத்து பணத்தை விட்டுருங்க, அவர் மேல எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரே ஒரு 65 அகைன் சிஎஸ்கே, மத்தபடி எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஆர் வித் புவர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருப்பாரு. இந்த மேட்ச்லயும் அதான் ஆச்சு. மனுஷன் வந்து ஒரு ஏரி வந்து ஒரு 6 அடிச்சாரு. எப்போ 4வது பால்ல அது வரைக்கும் 3 டாட் பால், அதுக்கப்புறம் திருப்பி 2 டாட் பால். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பவுண்டரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் 3 டாட் பால். ஏங்க அநியாயங்க, எவ்வளவு டாட் பால் ஆடுவாரு அவர். 18 ரன்ஸ் ஆஃப் 16 பால்ஸ்ல ஒரு 6 2 4. சோ அதுக்கு மேல ஸ்கோரிங் ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் 1 2 1 1. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 11 டாட் பால் ஆடி இருக்காருங்க. 10 டாட் பால்ஸ் ஆடி இருக்காரு 6 பால்ல. அவ்வளவு டாட் பால்ஸ் எல்லாம் அண்ணா T20ல கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. ஒரு புவர் ஷாட் ஆடி அவரும் அவுட் ஆயிட்டு போனாரு. அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, ஆயுஷ் பதோனி சமாத் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் சூப்பரா போட்டாங்க. பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் கேம் ஆல்ரெடி அவங்க தோத்துட்டாங்க. சோ 199 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. பஞ்சாப் போலிங் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அதான் சொன்னல ஸ்டார்டிங்ல அர்ஷதீப் சிங் தான் நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாங்க. நம்ம அவர் கேம் அங்கேயே முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சில போலர்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன்னா, மேட்ச் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் சொல்லுவேன். ஓமர் சாய் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு. சஹல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாரு. பட் அது அவங்களுக்கு பெருசா காஸ்ட்லியா வந்து அமையல. புரியுதா உங்களுக்கு? சின்ஸ் தே ஹவ் ஆல்ரெடி ஒன் த கேம் இந்த ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் இட்செல்ஃப். இல்ல பவர் பிளேலயே அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். சோ பஞ்சாப் கிங்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸோட டாப் 2ல டேபிள்ல போயிட்டாங்க. அப்படியே மாறி மாறி போயின்னு இருக்குங்க. ஒரு மேட்ச் முடியும். அந்த டாப்ல இருக்கிற அந்த ஒரு 4 டீம் இருக்கு பாருங்க, 4-5 டீம் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் வின் பண்ணி மேல மேல மேலன்னு வந்துட்டு இருக்கான். அன்பலியபிளா இருக்கு. யார் வந்து டாப் 4ல வந்து அமைவாங்கன்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 7 டீம்ஸ் ஃபைட் பண்றாங்க. அதுல எல்எஸ்ஜிக்கு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் திங்க் சோ தே வில் கம். சோ 6 டீம்ஸ் அது பயங்கரமா ஃபைட் பண்றாங்க, இன்க்ளூடிங் கேகேஆர். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு நல்ல டீம் ஆனா டிஸ்குவாலிஃபை ஆயிடும்னு நினைக்கிறேன். கேகேஆர் கூட விட்டுருங்களேன். அந்த 5 டீம்ல எய்தர் டெல்லி கேபிட்டல்ஸ், ஓகே, எய்தர் டெல்லி கேபிட்டல்ஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு டீம், எந்த டீம் மிஸ் அவுட் ஆகும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஜட்ஜ் பண்ண. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இன்னைக்கு நடக்க போற மேட்ச் ரொம்ப குரூஷியல். அது அவங்க எப்படி விளையாட போறாங்க. வின் பண்ணாங்கன்னா அவங்களும் வந்து திருப்பி ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா மத்த டாப் 4 டீமையும் பிரஷர் போடுவாங்க. தோத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடும், டு பி வெரி ஆனஸ்ட். சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் 1 வீக் ஆஃப் ஐபிஎல்ங்க. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் டேம் ஷூர் கண்டிப்பா சொல்லிக்கிறேன். சோ இந்த 2 மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.